Taste the Daily. கோவை மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேட்டைக்காரன்புதூரில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணியிடம் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு 100 பேருக்கான ஆண்டு சந்தா தொகையாக 3 லட்சம் ரூபாயை நிர்வாகிகள் வழங்கினர். இப்பகுதியில் கழக வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்வின் போது கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணியிடம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி சார்பில் நமது அம்மா நாளிதழின் வெளியீட்டாளரும் ஆனைமலை மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான கார்த்திக் அப்புசாமி முன்னிலையில் நமது புரட்சித் தலைவி அம்மா நாளிதழுக்கு 100 பேருக்கான ஆண்டு சந்தா தொகையாக 3 லட்சம் ரூபாயை கழக நிர்வாகிகள் வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன், வால்பாறை நகர கழக செயலாளர் மயில் கணேசன், தேயிலை தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் வால்பாறை ஹமீத், ஆனைமலை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் AC பிரகதீஷ் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்துள்ளதாக அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பீடம்பள்ளி பகுதியில் கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் வாக்குச்சாவடி முகவர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி தலைமை தாங்கி வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக களத்தில் நிர்வாகிகள் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்று எடுத்துரைத்ததுடன் 2026 அதிமுக ஆட்சி அமைவது உறுதி, திமுகவிற்கு ஓட்டு போட யாரும் தயாராக இல்லை என்று தெரிவித்தார். சூலூர் MLA VP கந்தசாமி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து திமுக, காங்கிரஸ் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் கழகத்தில் இணைந்த நிலையில் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். உறுதியா அதிமுக ஆட்சி வருவது உறுதி. இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் உறுதி. திமுகவுக்கு யாருமே ஓட்டு போடுவதற்கு தயாரா இல்லை. திமுகவுக்கு ஓட்டு போட யாரும் தயாரா இல்லை. கண்டிப்பா ஒட்டுமொத்த மக்களும் இன்னைக்கு திமுக வரக்கூடாது, அதிமுக வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி உறுதி. எது இருந்தாலும் இந்த முறை இந்த தொகுதி 75,000 ஓட்டுல ஜெயிக்கும், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு வாக்களிக்க மக்கள் யாரும் தயாராக இல்லை என முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி சூளுரைத்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் வால்பாறை தொகுதிகளில் 700க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி நிர்வாகிகளுடன் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணி தொடர்பாக விழிப்புணர்வு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பொள்ளாச்சி ஜெயராமன், தாமோதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என தெரிவித்தார். இதில் தேர்தல் பொறுப்பாளரான கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் தோப்பு அசோகன் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நீங்க பார்க்க வேண்டும், அதிமுக ஆட்சி உறுதி. 174 தொகுதிகளை மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், எடப்பாடியார் இருந்தப்போ நான் தான் முன்னாடி போய் நாடாளுமன்ற போனேன். எல்லா பக்கம் மக்கள் முடிவு பண்ணாங்க, திறந்து வந்து வர்றாங்க. உறுதியாக திமுக யாருமே ஓட்டு போட மாட்டோம். அதிமுக ஆட்சி வரவங்க மக்கள் எல்லா பக்கம் தெளிவா இருக்காங்க. ஆகவே திமுக ஆட்சிக்கு யாருமே திமுகவே எவ்வளவு ஓட்டு போடுறது அப்படி இருக்கு. அதிமுக ஆட்சி உறுதி. நீங்க சிறப்பான முறையில ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் ஈடுபடும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் திமுகவினருடன் இணைந்து ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுகவினர் புகார் அளித்தனர். வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்களை திமுகவினர் பெறுவதாகவும் இதனால் பல குளறுபடிகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் சேலம் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் வாக்காளர் பட்டியல் திருத்த படிவங்கள் வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன், சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு ஆகியோர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜமுத்து, ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் மணி, வழக்கறிஞர் பிரிவு மாநில துணை செயலாளர் சரவணன், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் வீரகுமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெறவுள்ள அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொள்ளும் நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆய்வு செய்தார். ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா மாபெரும் பொதுக்கூட்டம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் தலைமையில் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற உள்ள நிலையில் விழா ஏற்பாடுகள் குறித்து சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் ஆய்வு செய்தார். அப்போது சேலம் புறநகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளரும் ஓமலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான மணி, சேலம் புறநகர் மாவட்ட வாக்குச்சாவடி பொறுப்பாளர் சின்ராஜ், மாநில விவசாய அணி துணை செயலாளர் ராஜா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் ஒருதலை பட்சமாக நடைபெறுவதை தடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. ஒருங்கிணைந்த திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர்கள் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி, தூசி கே மோகன், ஜெயசுதா லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர்கள் எஸ் ராமச்சந்திரன், முக்கூர் சுப்பிரமணியன், சேவூர் எஸ் ராமச்சந்திரன் ஆகியோர் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியில் ஆளும் கட்சியினர் தலையிடுவதை தடுக்கவும், பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை தேர்தல் அலுவலர்கள் மட்டுமே பெறவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் அரசியல் கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை பெற எதிர்ப்பு தெரிவித்து ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் முனியசாமி தலைமையில் ஆட்சியரை சந்தித்த அதிமுக நிர்வாகிகள் வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை அரசியல் கட்சி வாக்குச்சாவடி முகவர்கள் பெறக்கூடாது என்றும், திருத்தப் பணிகள் முழுமையாக தேர்தல் அதிகாரிகள் மூலமாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் திரளானோர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கும்மிடிப்பேட்டையில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ ஹரி மற்றும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் சு ரவி ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்வில் வேலூர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் நிவாஸ், மாநில இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஷியாம்குமார், மாவட்ட கழக அவைத்தலைவர் சம்பத் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வாக்காளர் திருத்த படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் பெற நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் அதிமுகவினர் மனு அளித்தனர். வாக்காளர் திருத்த படிவங்களை அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை முகவர்கள் மூலம் பெறப்படுவதாகவும், இதனால் குளறுபடிகள் ஏற்படும் எனவும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த வாக்காளர் திருத்த படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் பெற வேண்டும் என வலியுறுத்தி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தார். கடலூர் வடக்கு மாவட்டம் சார்பில் பாதிரிக்குப்பம் கழக அலுவலகத்தில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் கூட்டத்துக்கு தலைமையேற்று ஆலோசனைகளை வழங்கினார். முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் இதில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஆறுமுகம் உள்பட கழக நிர்வாகிகள் பலர் இதில் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 கிராமங்களில் சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் பணி நடைபெற்றது. பரங்கிப்பேட்டை ஒன்றியத்துக்கு உட்பட்ட பெரியப்பட்டு மற்றும் பெரியாண்டி குழி பகுதிகளில் தலா 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் காத்திருப்போர் கூடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் MLAவுமான KA பாண்டியன் பூமி பூஜையில் பங்கேற்று அடிக்கல் நாட்டும் பணியினை துவக்கி வைத்தார். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் இதில் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த படிவங்களை ஒரே இடத்தில் வழங்குவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். தருமபுரி மாவட்டத்தில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர் திருத்த விண்ணப்பங்களை வழங்குவதற்கு பதிலாக ஒரே இடத்தில் அமர்ந்து அதிக அளவிலான விண்ணப்பங்களை கொடுப்பதாக அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் தலைமையில் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர்.
தஞ்சை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் தலைமையில் நடைபெற்றது. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர், மாநகர கழக செயலாளர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் ஆலோசனைகளை வழங்கினார். இந்த கூட்டத்தில் கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் சிங் ஜெகதீசன், வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் கருணாநிதி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை கொளத்தூரில் வில்லிவாக்கம் மற்றும் கொளத்தூர் தொகுதிகளை சேர்ந்த அதிமுக வழக்கறிஞர்களுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் VS பாபு, தேர்தல் பொறுப்பாளர் STS செல்வம் ஆகியோர் கலந்து கொண்ட இக்கூட்டம் வடசென்னை வடக்கு மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் தொகுதி மற்றும் வார்டு வாரியாக பணியாற்ற வழக்கறிஞர்களை மாவட்ட கழக செயலாளர் நியமனம் செய்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MR விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மா சின்னசாமி ஆகியோர் தலைமை வகித்தனர். இக்கூட்டத்தில் 200க்கும் மேற்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூரில் அதிமுக மேற்கு பகுதி கழகம் சார்பில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் K. குப்பம் தலைமை தாங்கினார். இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மாதவரம் மூர்த்தி, முன்னாள் அமைச்சரும் தேர்தல் பொறுப்பாளருமான TKM சின்னையா, சுபா தேவராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RK பாரதி மோகன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் S. ஆசைமணி, கழக செய்தி தொடர்பாளர் ஆவடி குமார், தலைமை கழக பேச்சாளர் ஆரணி MD ராஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.